பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் உள்ள கேள்வி விடைகள். வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து எங்கு போக புறப்பட்டான்? கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து எங்கு போக புறப்பட்டான்? ஆன்சர் மக்கதோனியா. மக்கதோனியா. கொஸ்டின் நம்பர் 2. பவுல் மக்கதோனியாவின் திசைகளிலே சுற்றி நடந்து யாருக்கு புத்தி சொன்னான்? பவுல் மக்கதோனியாவின் திசைகளிலே சுற்றி நடந்து யாருக்கு புத்தி சொன்னான்? ஆன்சர் சீஷர்களுக்கு. சீஷர்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 3. சீஷர்களுக்கு புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தது யார்? சீஷர்களுக்கு புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தது யார்? ஆன்சர் பவுல். பவுல். கொஸ்டின் நம்பர் 4. பவுல் கிரேக்கு தேசத்திலே எத்தனை மாதம் சஞ்சரித்தான்? பவுல் கிரேக்கு தேசத்திலே எத்தனை மாதம் சஞ்சரித்தான்? ஆன்சர் 3 மாதம். 3 மாதம். கொஸ்டின் நம்பர் 5. பவுல் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாக இருந்தபோது அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமாக ஆலோசனை பண்ணினது யார்? பவுல் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாக இருந்தபோது அவனுக்கு தீமை செய்யும்படி இரகசியமாக ஆலோசனை பண்ணியது யார்? ஆன்சர் யூதர்கள். யூதர்கள். கொஸ்டின் நம்பர் 6. பெரோயா ஊரான் யார்? பெரோயா ஊரான் யார்? ஆன்சர் சோபத்தா. சோபத்தா. கொஸ்டின் நம்பர் 7. அரிஸ்தர்க்கு எந்த தேசத்தான்? அரிஸ்தர்க்கு எந்த தேசத்தான்? ஆன்சர் தெசலோனிக்கே. தெசலோனிக்கே. கொஸ்டின் நம்பர் 8. செக்குந்து எந்த தேசத்தான்? செக்குந்து எந்த தேசத்தான்? ஆன்சர் தெசலோனிக்கே. தெசலோனிக்கே. கொஸ்டின் நம்பர் 9. காயுவும் தீமோத்தேயும் யார்? காயுவும் தீமோத்தேயும் யார்? ஆன்சர் தொபையான். தொபையான். கொஸ்டின் நம்பர் 10. தீகிக்கும் துரோப்பீமும் எந்த நாட்டார்? தீகிக்கும் துரோப்பீம் எந்த நாட்டார்? ஆன்சர் ஆசியா. ஆசியா. கொஸ்டின் நம்பர் 11. வழித்துணையாய் வந்தவர்கள் எந்த பட்டணத்திலே பவுலுக்காக காத்திருந்தார்கள்? வழித்துணையாய் வந்தவர்கள் எந்த பட்டணத்திலே பவுலுக்காக காத்திருந்தார்கள்? ஆன்சர் த்ரோவா பட்டணத்திலே. த்ரோவா பட்டணத்திலே. கொஸ்டின் நம்பர் 12. எந்த பண்டிகைக்கு பிறகு கப்பல் ஏறினார்கள்? எந்த பண்டிகைக்கு பிறகு கப்பல் ஏறினார்கள்? ஆன்சர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. கொஸ்டின் நம்பர் 13. பிலிப்பு பட்டணத்தை விட்டு எத்தனை நாளைக்குள்ளே த்ரோவா பட்டணத்துக்கு வந்தார்கள்? பிலிப்பு பட்டணத்தை விட்டு எத்தனை நாளைக்குள்ளே த்ரோவா பட்டணத்துக்கு வந்தார்கள்? ஆன்சர் 5 நாளைக்குள்ளே. 5 நாளைக்குள்ளே. கொஸ்டின் நம்பர் 14. பவுலும் அவனுடைய சீஷர்களும் பிலிப்பு பட்டணத்தை விட்டு த்ரோவா பட்டணத்திலே எத்தனை நாள் தங்கியிருந்தார்கள்? பவுலும் அவனுடைய சீஷர்களும் பிலிப்பு பட்டணத்தை விட்டு த்ரோவா பட்டணத்திலே எத்தனை நாள் தங்கியிருந்தார்கள்? ஆன்சர் 7. 7. கொஸ்டின் நம்பர் 15. வாரத்தின் முதல் நாளில் சீஷர்கள் எதற்காக கூடி வந்திருக்கையில் நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான்?
வாரத்தின் முதல் நாளில் சீஷர்கள் எதற்காக கூடி வந்திருக்கையில் நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான்? ஆன்சர், அப்பம் பிட்கும்படி. அப்பம் பிட்கும்படி. கொஸ்டின் நம்பர் 16. பவுலும் சீஷர்களும் கூடியிருந்த மேல் வீட்டிலே என்ன வைத்திருந்தது? பவுலும் சீஷர்களும் கூடியிருந்த மேல் வீட்டிலே என்ன வைத்திருந்தது? ஆன்சர், அநேக விளக்குகள். அநேக விளக்குகள். கொஸ்டின் நம்பர் 17. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்த வாலிபன் யார்? பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்த வாலிபன் யார்? ஆன்சர், ஐத்திகு. ஐத்திகு. கொஸ்டின் நம்பர் 18. ஐத்திகு என்ற வாலிபன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று கூறியது யார்? ஐத்திகு என்ற வாலிபன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று கூறியது யார்? ஆன்சர், பவுல். பவுல். கொஸ்டின் நம்பர் 19. யாரை உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள்? யாரை உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள்? ஆன்சர், ஐத்திகு என்ற வாலிபனை. ஐத்திகு என்ற வாலிபனை. கொஸ்டின் நம்பர் 20. பவுல் எந்த பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தார்? பவுல் எந்த பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தார்? ஆன்சர், ஆசோ. ஆசோ. கொஸ்டின் நம்பர் 21. பவுல் ஏறிப்போய் என்ன செய்து கொண்டிருந்த பின்பு புறப்பட்டான்? பவுல் ஏறிப்போய் என்ன செய்து கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான்? ஆன்சர், அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து. அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலமளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து. கொஸ்டின் நம்பர் 22. பவுல் ஆசோ பட்டணத்தில் உடனிருந்த சீஷரை கண்டபோது அவனை ஏற்றி கொண்டு எங்கே வந்தார்கள்? பவுல் ஆசோ பட்டணத்தில் உடனிருந்த சீஷரை கண்டபோது அவனை ஏற்றி கொண்டு எங்கே வந்தார்கள்? ஆன்சர், மித்திலேனே. மித்திலேனே. கொஸ்டின் நம்பர் 23. மித்திலேனே பட்டணத்தை விட்டு மறுநாளிலே எதற்கு எதிராக வந்தார்கள்? மித்திலேனே பட்டணத்தை விட்டு மறுநாளிலே எதற்கு எதிராக வந்தார்கள்? ஆன்சர், கியூ தீவுக்கு. கியூ தீவுக்கு. கொஸ்டின் நம்பர் 24. பவுல் எந்த பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்? பவுல் எந்த பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்? ஆன்சர், பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில். பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில். கொஸ்டின் நம்பர் 25. பவுல் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எந்த பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்தான்? பவுல் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எந்த பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்தான்? ஆன்சர், எபேசு. எபேசு. கொஸ்டின் நம்பர் 26. சாமு தீவு பிடித்து எந்த ஊர்த்துறையிலே தங்கினார்கள்? சாமு தீவு பிடித்து எந்த ஊர்த்துறையிலே தங்கினார்கள்? ஆன்சர், துரோகில்லியோன். துரோகில்லியோன். கொஸ்டின் நம்பர் 27. ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் எந்த பட்டணத்துக்கு வந்தார்கள்? ஊர்த்துறையிலே தங்கி மறுநாள் எந்த பட்டணத்துக்கு வந்தார்கள்? ஆன்சர், மிலேத்து. மிலேத்து. கொஸ்டின் நம்பர் 28. பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி யாரை வரவழைத்தான்? பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி யாரை வரவழைத்தான்? ஆன்சர், சபையின் மூப்பரை.
சபையின் மூப்பரை. கொஸ்டின் நம்பர் 29. நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யார் யாரிடம் கூறியது? நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யார் யாரிடம் கூறியது? ஆன்சர், பவுல் எபேசு சபையின் மூப்பரிடம். பவுல் எபேசு சபையின் மூப்பரிடம். கொஸ்டின் நம்பர் 30. பவுல் எவ்வாறு கர்த்தரை சேவித்ததாக கூறுகிறார்? பவுல் எவ்வாறு கர்த்தரை சேவித்ததாக கூறுகிறார்? ஆன்சர், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். உங்களுக்கான இன்றைய பரிசுக்குரிய கேள்வி, எபேசு பட்டணம் முழுவதும் எதனால் நிறைந்தது? எபேசு பட்டணம் முழுவதும் எதனால் நிறைந்தது? இதற்கான விடை தெரிந்தவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணவும். விடை தெரியாதவர்கள் இதற்கு முந்தின வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இந்த கேள்விக்கான பதிலை சொல்ல நீங்கள் யாரையாவது அறிமுகப்படுத்தினால் இந்த பரிசுக்குரிய கேள்வியிலிருந்து 5 கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி உங்களுக்காக குறைக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.